ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்துடலாம். என்னடா மேங்கோ ஜூஸ் எடுத்துகிட்டு எண்ணெய் தேய்க்க போகிறேன்னு சொல்கிறேன், என்னன்னு பார்க்காதீங்க. அதில் தான் ஊற்றி வச்சுருக்கேன். இந்தியாவில் பல வீட்டில் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முடியெல்லாம் பிரித்து போட்டு எண்ணெய் வச்சுக்கலாம். நீங்கள் தீபாவளி எப்படி கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். அப்புறம் எண்ணெய் வச்சு கொண்டை போட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துடலாம். எண்ணெய் விளக்கெண்ணெய் வச்சா உடம்பு சூட்டெல்லாம் குறைக்கும். அதனால எல்லா தீபாவளிக்கு எண்ணெய் வச்சு குளிங்க. அப்புறம் நம்மளோட தீபாவளியோட ட்ரெஸ்ஸு பார்த்துடலாம். இதான் என்னோடய தீபாவளி ட்ரெஸ். நான் போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டு வந்ததை நீங்கள் இன்ட்ரோ வீடியோ பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டுருங்க. ஹலோ, குளிச்சுட்டு வந்துட்டேன். இந்த தோடு போட்டு, இந்த தோடுக்கு மேட்சிங்காக ஒரு செயின் இருக்குது, அதனால தான் இந்த தோடு செலக்ட் பண்ணேன். இந்த தோடு நல்லா இருக்கா? எனக்கு இந்த செயினும் தோடும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் இந்த டைம் போட்டேன். சூப்பராக இருக்குல்ல? தோடு கூட அதே மயில் டிசைனில் இருந்துச்சு. செயினும் அதே மாதிரி தான் மயில் டிசைன் வச்சு டாலராக இருக்கும். நிறைய பேர் இந்த செயின் போட்டு நான் பார்த்துருக்கேன், அதில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, வாங்கினேன். இந்த செயின் தான் நல்லாக்கா? மீஷோவில் தான் வாங்கினேன். அப்புறம் காஜல் போட்டு ஐலைனர் போட்டுட்டு நம்ம கிளம்பலாம். போய் பட்டாசு வெடிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நான் பாக்ஸ் பட்டாசு வெடிக்க போகிறேன். ஐலைனர் போட்டு பாக்ஸ் பட்டாசு, பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது பாக்ஸில் என்னென்ன பட்டாசு இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. தலை சீவிட்டு போய் பட்டாசு பார்க்கலாம். அவ்வளோதான், கிளம்பி வந்துட்டேன். பட்டாசு அடிக்கலாமா? வாங்க, மொதல் பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவிலே எனக்கு பிடிச்ச பெருமாள் இருந்தார். பெருமாளுக்கு பார்த்துட்டு பார்த்தீங்களா, 2 அடி இருக்குது. ஆனால் பெரிய பெரிய பட்டாசுலாம் இருக்கான்னு பார்ப்போம். பெருமாள் சேஃபாக வெடிக்கணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டு, அதனால தான் அந்த சாமியை போட்டிருப்பாங்க போல். சரி, நம்ம அந்த பட்டாசை வெடிச்சிட்டு சேஃபாக வெடிச்சிட்டு வீட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேமரா வெடியாக தான் இருந்துச்சு. அதை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கலன்னா அதை எப்படி வெடிக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஐஃபோன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஐஃபோன் வெடி அது கலராக வருமா இல்லை என்ன பண்ணணும்னு தெரியாமல் நான் பகல்லே வச்சுட்டேன். நைட்டு வச்சுருக்கணும் போல். சரி, பரவாயில்ல, ஓகே. நெக்ஸ்ட் டைம் நம்ம வாங்கினோன்னா நைட்டு வச்சுக்கலாம். அடுத்து இதான் கேமரா வீடி. ஃபஸ்ட்டு ஐஃபோன் வச்சுட்டு அடுத்து கேமரா வீடி.
இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கிளிக்குன்னு அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம போய் வெடிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல அந்த வெடி. போயிட்டு நம்ம வெடிக்கலாம். நான் அது வெடிக்கும் மேலே போய் ரொம்ப சவுண்டு கேட்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது சவுண்டு கேட்கும். கலர் வெடி மாதிரி வெடிச்சிச்சு. கிளிக்குன்னு எத்தனை ஃபோட்டோ எடுக்குது பார்த்தீங்களா? சூப்பராக. அடுத்து அப்படியே அந்த கம்பி மத்தாப்பை சுற்றிட்டு என்ன லூசு மாதிரி இப்படி ஆடிட்டுருக்கேன்னு பார்க்காதீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில அந்த கம்பி மத்தாப்பை. அதனால தான் அப்படி சுற்றிட்டுருக்கேன். அந்த பாக்ஸில் கம்பி மத்தாப்பு தான் நிறைய கொடுத்துருந்தாங்க. அதனால தான் அதை வேஸ்ட்டு பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். 5 பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. எல்லாத்தையும் நானே சுற்றி வேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்து சரம் வெடிக்க போகிறேன் ஃபஸ்ட் டைம். நானும் சின்ன பட்டாசு வெடித்து பழக்கமாயிடுச்சா. எனக்கு பயம் அது இல்லாமல் பட்டாசுனா. ஆனால் இந்த டைம் பார்ப்போம். அதனால கையெல்லாம் நடுங்கும் தட. அடுத்து ஹெலிகாப்டர் பட்டாசு. இது அப்படியே மேலே ஸ்வைன்னு மேலே போயிட்டு பறந்து வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இது புஷ்வானம். புஷ்ஷுன்னு மேலே போயிட்டு வரும். நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பட்டாசு வெடிக்க போகலாம். அடுத்து டோரிமான் பட்டாசு. உங்களுக்குலாம் டோரிமான் பிடிக்குமா? நானே டோரிமான் பார்ப்பேன். சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது சிங்கம் பட்டாசு. 2 இருந்துச்சு. சின்ன சிங்கம், பெரிய சிங்கம். இது பெரிய கம்பி மத்தாப்பு. பெருசாக இருக்கா, அதனால் பெரிய கம்பி மத்தாப்பு. பட்டாசுக்கு நம்மளே பேர் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் பியூட்டின்னு போட்டு பியூட்டி சேல் அப்படின்னு ஒன்று போட்டு கலராக பட்டாசு வரது இருந்துச்சு. அதை நம்ம நைட்டு தான் வெடிக்கணும். அதனால் அதை தனியாக வச்சிடலாம். அதில் திரி இருக்கா இல்லையான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். திரியவே கண்ணில் காணுமா. அப்புறம் பார்த்தா அதில் டேப் போட்டு ஒட்டி வச்சுருந்தாங்க. அதை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சாச்சு. அதை நைட் வச்சுக்கலாம். அதனால் அதை ஓரமாக வச்சாச்சு. எப்படி இருந்துச்சோ அப்படியே திரும்ப வச்சிடலாம். நம்ம வெடிக்க போகும்போது எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். அடுத்து லட்சுமி வெடி. இது என்னன்னு தெரியுமா? யாருக்குமே தெரியாமல் இருக்காது. ஏன்னா அது பாம்பு மாத்திரை மிஷினும் வரும். ஆனால் எங்களுக்கு தான் அது வரவே இல்லை. ஒன்று தான் வந்துச்சு. எக்ஸ்பைரி ஆயிடுச்சு போல். இது கலர் வெடி நைட்டு வைக்கணும். அப்புறம் இது ஊசி பட்டாசு, பைத்தங்காய் பட்டாசு, எப்படி வேணால் சொல்லிக்கலாம். 100 பீஸ் கொடுத்துருந்தாங்க. இது லட்சுமி வெடி. அப்புறம் அந்த பாம் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது கலந்து போய் தனித்தனியாக கிடந்துச்சு. அதை தான் நான் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். செவன் ஸ்டார்ட் அந்த பட்டாசு இருந்துச்சு. அது 7 வாட்டி வந்துச்சானே தெரில. ஏன்னா அதை நான் பகலில் வச்சுட்டேன். அடுத்து இது கலர் வெடி. இது வச்சோன்னா கலராக வரும். நான் பகலில் வச்சனால வரல. அதிக பட்டாசு நைட்டு வெடி எது பகல் வெடி எதுனே தெரியாமல் பாதி பகலில் வச்சுட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் நம்ம எது நைட்டு வெடியோ அதை கரெக்டாக நைட்டு வச்சு வீடியோ ஷூட் பண்ணலாம். இதுவும் கலர் வெடி தான் போல். நான் எப்போ வச்சேனே இது ஞாபகமே இல்லை. தீபாவளி முடிஞ்சு 1 வீக் ஆச்சு. இது சங்கு சக்கரம் அப்படின்னு நினைக்கிறேன். சாரி, இது சங்கு சக்கரம் இல்லை. இது அதோட மினி வெர்ஷன். இதுவும் அதே மாதிரி கலர் வெடி மாதிரி வந்துச்சு. அங்கே பார்த்தீங்களா 4 கம்பி மத்தாப்பு. எதுக்கு 4 கொடுத்துருக்காங்கன்னே தெரில. சின்ன பிள்ளைன்னு நினச்சி கொடுத்துட்டாங்க போல். ஏன்னா அவ்வளோ சின்ன பிள்ளையாவா இருக்கேன். எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு சின்ன பிள்ளைன்னு நினச்சி கம்பி மத்தாப்பு கொடுக்குறாங்க. இது முக்கோண வெடி. இது ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்.
அடுத்து இதான் சங்கு சக்கரம்னு நினைக்கிறேன். முன்னாடியே சங்கு சக்கரம்னு சொல்லிட்டு அடுத்து இந்த பட்டாசு இன்னும் கொஞ்சம் தான். அப்புறம் நம்ம பட்டாசு வெடிக்க போகலாம். இது என்ன சிங்கம்லாம் போட்டிருக்கு, இது என்ன பட்டாசுனே மறந்து போயிடுச்சு. வீடியோ பார்க்கும்போது தான் பார்த்தா தான் தெரியும். அது என்னென்ன ரேட் எவ்வளோன்னு தான் காமிச்சிட்ருந்தேன். 650 ருபீஸா? வா, ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுறேன்லாம் பார்க்காதீங்க. எங்கள் அப்பா சின்ன வயசில் இந்த பாம்பு பட்டாசு வாங்கி கொடுத்தாரா, 2 வருஷமாக அதை பத்திரமா வச்சுருந்தேன். அதை வெடிக்கவே இல்லை. 10 பட்டாசை கண்ணில் காமிச்சா அதான் பயந்துட்டேன், கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு. இது வரைக்கும் நான் பாம்பு வெடித்ததே இல்லை. 2 வருஷம் அதை பத்திரமா வச்சுருந்தோம். கடைசி எங்கள் அப்பா தான் வெடித்தாங்க. ஏன்னா எனக்கு உயிர் மேலே அவ்வளோ பயம். அடுத்து இது வந்து ஷாட்டவர். அவ்வளோதான், நம்ம பட்டாசு வெடிக்க போகலாம். நான் ஷாட்டவர் அதிகமாக சுற்றினதில்லை. அதாவது சுற்ற முடியுமா, அது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதான் சுற்ற முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு கையை ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இது பாம்பு மாத்திரன்னு நினச்சி பற்ற வச்சா அது ஏதோ மேலே அப்படியே கலர் கலராக வந்துச்சு. சரின்னா அதை அப்படியே பற்ற வச்சுட்டு பயந்து ஓட்டிட்டேன். ஃபஸ்ட்டு ஃபோனை தூக்கி போட்டு அதுக்கப்புறமே எல்லாத்தையும் வச்சுட்டு பார்த்தீங்களா அது எப்படி வருதுன்னு. அப்படியே கலர் கலர். இது நைட்டு வச்சுருந்தா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு இப்போ பாருங்கள் எப்படி வரும்னு. செம்மையாக அப்படியே புகையாக பாருங்கள், செம்ம பயமாக இருந்துச்சு. இது சின்ன பட்டாசு தான், பாம்பு மாத்திரை நினச்சி நான் போய் வச்சேன். அடுத்தது இந்த முக்கோண பட்டாசு. இதுவும் நைட்டு வைக்கிறது தான். நான் பகலையில் வச்சுட்டேன் லூஸ் மாதிரி. ஒன்று மட்டும்தான் பகலில் வச்சேன், மற்றதெல்லாம் நைட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இது கலர் கலராக வந்துச்சு. கலர் கலராக ஒரே கலர் வந்துச்சு. அடுத்து பார்த்திங்களா நான் எவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன். பாம் வைக்கப்போல் அப்படிலாம் சொல்லாதீங்க, சின்ன பாம். அந்த கழட்டி ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்ல அந்த பட்டாசு. அவ்வளோதான், அது வெடிச்சு 2 செதறிச்சு. ஃபஸ்ட்டு நான் அதை பார்த்தோன்னே இது எதுக்குடா கொடுத்துருக்காங்கன்னு நினச்சேன். அடுத்து பார்த்திங்களா சரம் ஃபஸ்ட் டைம் வைக்கும். எனக்குலாம் பட்டாசுனா ரொம்ப பயம். இந்த டைம் எப்படி வச்சேன்னு எனக்கே தெரில. ஃபஸ்ட் டைம் பாக்ஸ் பட்டாசுலாம் வாங்கவும் ஆர்வத்தில் வச்சுட்டேன் போல். பார்த்திங்களா எவ்வளோ வேகமாக ஓடுறேன்னு. அவ்வளோதான், செம்மையாக வெடிச்சிருச்சு. இதான் பாம்பு மாத்திரை. ஒன்று கூட வரவே இல்லை. இது ஒன்று மட்டும்தான் வந்துச்சு, அதுவும் பாதி தான் வந்துச்சு. அப்படியே தூக்கி போட்டாச்சு. அடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கேமரா வெடி 5 கொடுத்துருந்தாங்களா, அப்போ ஒன்று வச்சோமா. இப்போ இன்னும் 3 இருக்குது, 4 இருக்குது. அது ஒன்று மட்டும் கடைசியாக எங்கேயோ போயிடுச்சு. வெடிச்சாச்சு, ஆனால் எங்கே போணுச்சுன்னு தெரியல. இது நல்லா இருந்துச்சு, ஆனால் நைட்டு வச்சுருந்தா என்ன செம்மையாக இருந்திருக்கும். அப்படியே அந்த கம்பி மத்தாப்பை சுற்றிட்டு என்ன இவ்வளோ நாள் கழித்து போகிறேன்னு பார்க்காதீங்க. எடிட் பண்ணுற மைண்ட் செட்டே இல்லை, ஏதோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்துச்சு. அதனால தான். அது இல்லாமல் காலேஜில் எக்ஸாமு அது இதுன்னு வந்துச்சா, அதனால தான் வைக்க முடியல. இது பாருங்க ஹெலிகாப்டர் வெடி. இது வந்து நைட்டு வச்சுருந்தா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். இது பாருங்க எவ்வளோ ஹைட்டு போணுச்சு. நைட்டும் வச்சேன், இது 2 மட்டும் இப்போ வச்சுட்டு. இது வந்து நான் கலர் வெடின்னு நினச்சிட்டு வச்சேன். சவுண்டு பாருங்கள், மயிலெலாம் அப்படி கத்துச்சு. நானே வேறு நிமிஷம் இவ்வளோ சவுண்டு வரும்னு பார்த்து. அடுத்தது வந்து என்ன பட்டாசுனா நான் 2 வருஷமாக பாதுகாத்து பாம்பு பட்டாசு. இதுவும் பாம்பு பட்டாசு. இந்த வாட்டி பார்த்திங்களா எவ்வளோ தைரியமாக வைக்கிறேன். 2 வருஷமாக பாதுகாத்து இந்த பட்டாசு பாதுகாத்தது. அது அந்த பட்டாசு. இப்போ அதே பட்டாசு நான் தைரியமாக வைக்கிறேன் இல்லை, அதனால் எனக்கு தைரியம் வந்துடுச்சு அப்படின்னு நானே சொல்லிக்குவேன். இதான் 7 ஸ்டார்ட்டுன்னு நினைக்கிறேன்.
இதை தான் நான் பகல்லே வச்சிட்டேன். நைட்டு வச்சுருந்தா என்ன செம்மையாக இருந்திருக்கும். மேலே போணுச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தான் தெரில. அடுத்து இது என்ன தெரியுமா, லட்சுமி வெடி 2ஆக வச்சு வைக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ தைரியம் எனக்கு அப்படின்னு நானே சொல்லிக்கலாம் மாட்டேங்க. நான் இவ்வளோ பட்டாசு வெடிக்கிறதே அதிசயம்தான். அப்புறம் நம்ம சேனலில் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. அது ரொம்ப ஹாப்பி. அந்த 50 பேர் வந்ததுக்கப்புறம் தான் அந்த வீடியோ போடணுன்னு இருந்திருக்கும் போல். செம்மையாக இருக்காள் பாருங்க, எவ்வளோ புகை. ரொம்ப ஹாப்பி 50 சப்ஸ்கிரைபர் வருவோம். அப்புறம் நைட்டு வந்தாச்சு. இனிமேல் நைட்டு வெடிலாம் பார்க்கலாம். இது வந்து புஷ்வானம் தான் வச்சேன், அது என்னன்னு தெரில, அப்படி போயிடுச்சு. புஷ்வானம் இல்லை, அந்த குட்டி குட்டியாக கலர் கலர் ஸ்டார்லாம் போட்டுருந்துச்சுல அந்த பட்டாசு. செம்மையாக இருக்குல்ல. இதான் புஷ்வானம்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆகவும் மறந்தே போயிடுச்சு. இதான் அந்த ஹெலிகாப்டர் பட்டாசு, செம்மையாக இருந்துச்சு நைட்டு பார்க்குறதுக்கு. அப்புறம் பாதி வீடியோ வேறு கேப்சர் ஆகவே இல்லையா, கீழே விழுந்துருச்சு ஃபோனு. நம்ம கண்டிப்பாக ஒரு ட்ரைபேட் வாங்கி ஆகும். காலேஜ் முடிச்சுட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போ எக்ஸாம் அது இதுன்னு எதை பார்க்குறதுனே தெரிய மாட்டேங்குது. புஷ்வானம் செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. எனக்கு சின்ன வயசுலலாம் நான் நைட்டு வெடி தான் அதிகமாக வெடிச்சிருப்பேன். ஏன்னா எங்கள் அப்பாவும் அதான் வாங்கி கொடுப்பாரு. மற்ற பட்டாசுலாம் வாங்கி கொடுத்தா நான் வெடித்து கையிலலாம் எதாவது புண்ணாக்கிடுவேன்னு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இப்போ தான் நான் பெரிய பிள்ளை ஆகிட்டேல, அதனால் நானே வாங்கி வெடிச்சுப்பேன். புஷ்வானம் 10 இருந்துச்சு, எல்லாத்தையும் வெடிச்சிட்டேன் நானே. நான் ஒரு ஆளையே உட்காந்து வெடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். செம்மையாக இருக்குல்ல அது. நானே இப்போ தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறேன், செம்மையாக இருக்குது. இது பார்த்தீங்களா, க்ளோஸ் ஷாட் பக்கத்தில் வச்சு எடுத்தது. செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்கிட்ட இப்போல்லாம் நிறைய பட்டாசு கொடுத்தா நான் பாட்டுக்கு செவனேன்னு வெடிச்சிட்ருப்பேன் போல். செம்மையாக இருக்குது, இப்போலாம் பிடிச்சிருக்கு. அது வந்து சங்கு சக்கரத்தை தான் அங்கே வச்சு கல்லுலாம் இடிச்சுக்கிட்டு இருக்கோம், அது சுற்றவே இல்லை. நம்ம அதனால் வேறு இடத்துல மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், அது சுற்றவே இல்லை, ஒரே ஒரு ரவுண்டு கூட முழுசாக வரல. அப்புறம் கம்பி மத்தாப்பை சுற்றிட்டு இந்த வேலை பக்கத்தில் வந்து இது வச்சுருந்தாங்க, அதை தான் கேப்சர் பண்ணிட்டு எல்லாம் என்னென்னு பார்க்குறீங்க. அந்த வெடிச்சதெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல வச்சு அப்படியே போட்டு போட்டு இது என்ன தெரியுமா, கம்பி மத்தாப்பு. அதில் தான் 4 பாக்ஸ் கொடுத்துருந்தாங்களே, அதனால் அதெல்லாம் வெடிச்சிட்டு நானே நின்று சுற்றிக்கிட்டு நானே ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளின்னு சுற்றிட்டு. தீபாவளி முடிஞ்சு 1 மாதம் ஆக போகுது. இப்போ பார்த்துட்ருக்கேன் இந்த வீடியோலாம். ஏன்னா பேய் நின்றுட்டுருக்குன்னெலாம் பயந்துடாதீங்க, அது நான் தான். யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படி வேறு யாரும் நினச்சிக்காதீங்க, நான் தான் அது, நானே தான் அது, நான் தான். நானே சுற்றி தூக்கி போட்டுட்டு எங்கேன்னா இப்படி தூக்கி போட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, காலில் குத்தும் அப்படிலாம் சொல்ல வேணாம். ஏன்னா நானே அதை எடுத்துட்டேன்.
போகும்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் போவேன். ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஆனால் என்ன ரொம்ப தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபீலிங் அலோன். நானே சுற்றிட்டு நானே கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு நானே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இதுவும் ஒரு நல்ல வைப் தான். தனியாக இருக்கிறதும் ஜாலி தான். சில டைம்லாம் மற்றவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தால் கொஞ்சம் கடுப்பாகும், ஃபீலிங்காக இருக்கும். தேவையில்லாமல் நம்ம லைஃப்பில் வந்து இன்டர்ஃபியர் ஆவாங்க, அதெல்லாம் கடுப்பாகும். நம்மளை பாட்டுக்கு நம்மன்னு விட்டுட்டாங்கன்னா நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம். அவங்கவுங்க வேலையை பார்த்தாலே கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. புகையை பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பிறந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பிடிச்ச மாதிரி தீபாவளி நானே முறுக்குலாம் சுட்டு செம்மையாக கொண்டாடியாச்சு. இந்த ரீல்ஸ் தான் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. தீபாவளிக்கு நைட்டு வந்து கம்பி மத்தாப்பு வைக்கிற மாதிரியும் ஹாப்பி தீபாவளி சொல்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் காலையில் அவங்க அது வெடிக்கிறப்ப காலையில் ஆகிற மாதிரி போட்டிருந்தாங்க. செம்மையாக இருக்குல்ல சங்கு சக்கரம். இதெல்லாம் என்னோட சின்ன வயசில் மறக்கவே முடியாது. ஏன்னா அதிகமாக இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அப்போவே கேமரா எனக்கு ஒன்று ஃபீல் ஆகுது. இந்த அருவா இருக்கும்போதா இல்லை இந்த வெல்டிங் ஒர்க் பண்ணுறவங்களாம் வச்சுருக்காங்கல்ல, அதே மாதிரி இருக்குது. அவங்களுக்கு அப்போ தினம் தீபாவளி தானே. பட் சேஃபாக இருங்க. தீபாவளி வந்து 1 மாதம் ஆச்சு. ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடணும் எனக்கே தெரியல. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போர் இருக்காங்க. 4 பாக்ஸு ஒரே நாளில் சுற்றி முடிச்சு போட்டு வந்துப்பா இதுக்கு எடுத்துகிட்டு வந்து அது ஒரு ஓரமாக போட்டாச்சு. அப்புறம் எனக்கு 23ஆம் எக்ஸாம். ஸோ எல்லோரும் ஆல் தி பெஸ்ட் சொல்லியிருந்தாங்க. எக்ஸாம் நல்லா பண்ணணும், அரியர் இருக்கக்கூடாது அப்படின்னு தங்களது வாழ்த்துக்களை கூறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதான் அந்த கலராக வந்துச்சுல அந்த பட்டாசு, செம்மையாக இருக்குல்ல. 7 ஸ்டார்ட் அப்படின்னு நினச்சேன். அந்த 7 ஸ்டார்ட்லாம் போகல, ஒரே ஒரு டைம் போயிட்டு அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் நல்லாயிருக்கு கேமராவில் இந்த வீடியோ இப்போ பார்க்குறதுக்குலாம். லைக் இட்.
இதெல்லாம் வந்து பக்கத்தில் வச்ச வாட்டி நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டேன். உங்கள் தீபாவளி எப்படி போணுச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னும் சொல்லுங்கள். இன்னும் ஒரே ஒரு செமஸ்டர், அதை முடிச்சிட்டேன்னா காலேஜ் முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு எங்கேயாவது ஓடி போடணும் அப்படி இருக்குது. எதுலேயுமே இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்குது. வெறுப்பாகுது, கோவம் வருது. என்னதான் ஆச்சு, எனக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிச்சா என்னன்னு தெரியல. போங்க. இதான் அந்த முக்கோண வெடி சொன்னேன்ல, அதுவும் ஒரே கலரில் வந்துச்சு, க்ரீன் கலர் மாதிரி. இதை எப்படி சொல்லு, மினி புஷ்வானம் மாதிரியே ஃபீல் ஆச்சு. நம்ம போட்ட குப்பைகள்லாம் எடுத்து நம்ம பாட்டுக்கு போட்டுட்டு நம்ம பாட்டு கையை தூக்கிட்டு வீட்டை பார்த்து வந்து போக வேண்டியதான். அப்புறம் யாரெல்லாம் அமரன் மூவி பார்த்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிளட்டி பெக்கர் அதுவும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் எந்தெந்த மூவி பார்த்துருக்கீங்க? புதுசாக ஏதாவது ஒரு நல்ல மூவி இருந்தால் நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வீடியோவை கடைசி வரை பார்த்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அகல்யா சயின்ஸ் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு நானே நினைக்கிறேன், தெரியல. முடிஞ்ச வரை எடிட் பண்ணி போட பார்க்குறேன். பாய்.